இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast நம்ம சென்னை சில்க்ஸ் ஆடி blast savings blast collection blast. டெட் தேர்வு எழுத வந்த ஆசிரியர்களுக்கு முறையாக வாகன நிறுத்தம் வசதி ஏற்படுத்தி தரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 நேற்று நடைபெற்ற நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இன்று 2ஆம் தாள் நடைபெறுகிறது. இந்த தேர்வை தமிழ்நாடு முழுவதும் 613 மையங்களில் 1,67,743 தேர்வர்கள் எழுத உள்ளனர். சென்னையை பொறுத்தவரை 38 தேர்வு மையங்களில் 10,251 தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளனர். தேர்விற்கு வரும் ஆசிரியர்கள் பெல்ட், ஷூ, ஹை ஹீல்ஸ் உள்ளிட்டவற்றை அணிந்து வரக்கூடாது. சாதாரண செருப்பு மட்டுமே அணிந்து வர வேண்டும் என நீட் தேர்வை போன்று பல்வேறு கட்டுப்பாடுகள் போடப்பட்டுள்ளன. இந்நிலையில் தேர்வு எழுத வந்த தங்களுக்கு முறையாக வாகன நிறுத்தம் வசதி ஏற்படுத்தி தரவில்லை என ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவ்வளோ பெரிய ஸ்கூல் கேம்பஸ் ஒரு பார்க்கிங் கூட ப்ரொவைட் பண்ணல. எங்களுக்கு காராக இருந்தாலும் வெளியே நிற்க வரணும், பைக்காக இருந்தாலும் வெளியே நிற்கணும். வெளியே போய் வரங்க எத்தனை பைக் பெடஸ்ட்ரியன் பார்த்துலங்க. அப்போ நடக்கிறவங்க எங்கே நடப்பாங்க? ரோட்டில் நடப்பாங்க. ஆல்ரெடி இருக்குதுல செம்ம குட்டி ரோடு இது. இப்போ பெடஸ்ட்ரியன் பார்த்துல நீங்கள் கேட்குற செக்யூரிட்டிகளை மேனேஜ்மெண்ட் நடத்துகிறவங்க கேளுங்கன்றாங்க. நீங்கள் ரோட்டில் நிற்க வைக்கிறீங்க, அப்போ நடக்கிறவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி டிராஃபிக் போலீஸ் வந்து எல்லாருக்கும் ஃபைன் போட்டால் என்ன பண்ணுறது? இவ்வளோ பெரிய கேம்பஸில் சைக்கிள் பார்க்கிங் கொடுத்துருப்பீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்டாஃப்ஸ்க்கும் ப்ரைவேட் பார்க்கிங் கொடுத்துருப்பீங்களா? அதை ப்ரொவைட் பண்ணலாமே. நீங்கள் சண்டே சென்னையில் நீங்கள் இருக்கிறீங்க, இவ்வளோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்களே எடுத்து வெளியே பைக்கை விடுங்க, ரோட்டில் நிப்பாடுங்க, இவ்வளோ பெரிய கேம்பஸை வச்சுட்டு சொன்னால் சுத்தமாக சரியில்லை. ப்ளீஸ். டெட் தேர்வு எழுத வந்த ஆசிரியர்களுக்கு முறையாக வாகன நிறுத்தம் வசதி ஏற்படுத்தி தரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 நேற்று நடைபெற்ற நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இன்று 2ஆம் தாள் நடைபெறுகிறது. இந்த தேர்வை தமிழ்நாடு முழுவதும் 613 மையங்களில் 1,67,743 தேர்வர்கள் எழுத உள்ளனர். சென்னையை பொறுத்தவரை 38 தேர்வு மையங்களில் 10,251 தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளனர். தேர்விற்கு வரும் ஆசிரியர்கள் பெல்ட், ஷூ, ஹை ஹீல்ஸ் உள்ளிட்டவற்றை அணிந்து வரக்கூடாது. சாதாரண செருப்பு மட்டுமே அணிந்து வர வேண்டும் என நீட் தேர்வை போன்று பல்வேறு கட்டுப்பாடுகள் போடப்பட்டுள்ளன. இந்நிலையில் தேர்வு எழுத வந்த தங்களுக்கு முறையாக வாகன நிறுத்தம் வசதி ஏற்படுத்தி தரவில்லை என ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவ்வளோ பெரிய ஸ்கூல் கேம்பஸ் ஒரு பார்க்கிங் கூட ப்ரொவைட் பண்ணல. எங்களுக்கு காராக இருந்தாலும் வெளியே நிற்க வரணும், பைக்காக இருந்தாலும் வெளியே நிற்கணும். வெளியே போய் வரங்க எத்தனை பைக் பெடஸ்ட்ரியன் பார்த்துலங்க. அப்போ நடக்கிறவங்க எங்கே நடப்பாங்க? ரோட்டில் நடப்பாங்க. ஆல்ரெடி இருக்குதுல செம்ம குட்டி ரோடு இது. இப்போ பெடஸ்ட்ரியன் பார்த்துல நீங்கள் கேட்குற செக்யூரிட்டிகளை மேனேஜ்மெண்ட் நடத்துகிறவங்க கேளுங்கன்றாங்க. நீங்கள் ரோட்டில் நிற்க வைக்கிறீங்க, அப்போ நடக்கிறவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி டிராஃபிக் போலீஸ் வந்து எல்லாருக்கும் ஃபைன் போட்டால் என்ன பண்ணுறது? இவ்வளோ பெரிய கேம்பஸில் சைக்கிள் பார்க்கிங் கொடுத்துருப்பீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்டாஃப்ஸ்க்கும் ப்ரைவேட் பார்க்கிங் கொடுத்துருப்பீங்களா? அதை ப்ரொவைட் பண்ணலாமே. நீங்கள் சண்டே சென்னையில் நீங்கள் இருக்கிறீங்க, இவ்வளோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்களே எடுத்து வெளியே பைக்கை விடுங்க, ரோட்டில் நிப்பாடுங்க, இவ்வளோ பெரிய கேம்பஸை வச்சுட்டு சொன்னால் சுத்தமாக சரியில்லை. ப்ளீஸ். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast. நம்ம சென்னை சில்க்ஸ் ஆடி blast savings blast collection blast.